ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நம்ம யூனியன் கேபினெட் மத்திய அமைச்சரவையில் 2 முறை யார் யார் நிதி அமைச்சர் பதவியை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட்டை ஹோல்டு பண்ணாங்கன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது திரு மொரார்ஜி தேசாய் சார். இவர் 2 முறை இருந்திருக்காரு. 1958 63 வரையும் ஒரு முறையும், 1967 69 வரை ஒரு முறை இருந்திருக்காரு. அவரை தொடர்ந்து டிடி கிருஷ்ணமாச்சாரியார், டிடிகே என்று அழைக்கப்படும் டிடி கிருஷ்ணமாச்சாரியார் அவர்கள் 2 முறை மத்திய நிதி அமைச்சராக இருந்திருக்காரு. இவர் 2 முறை கருத்து வேறுபாடு காரணமாக மத்திய நிதி அமைச்சர் பதவியை ராஜினாமாவும் செஞ்சுருக்கார். அது கூடுதல் தகவல். அவரை தொடர்ந்து பிரணாப் முகர்ஜி அவர்கள் 2 முறை நிதி அமைச்சராக இருந்திருக்காங்க. 1982 84 வரை ஒரு முறையும், 2009 12 வரை. அவரை தொடர்ந்து ஜஷ்வந்த் சிங் அவர்கள் 1996 ஒரு முறையும், 2002 4 வரை ஒரு முறையும் இருந்திருக்காரு. யஷ்வந்த் சின்ஹா அவர் 1990 91 ஒரு டேர்ம், 1998 2002 வரையும் ஒரு டேர்ம் இருந்திருக்காரு. சிதம்பரம் அவர்களும் 2 முறை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்துக்கிற லிஸ்ட்டில் வராரு. பட் இவர் 3 முறை இருந்திருக்கார். 3 முறை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த ஒரே நபர் திரு பி சிதம்பரம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இப்போது நிர்மலா சீதாராமன் அவர்களும் 2 முறை மத்திய நிதி அமைச்சர் பதவியில் இருந்திருக்காங்க. நன்றி.